Hey guys, welcome back to Varalakshmi Law Vlogs. இன்னைக்கு நான் இந்த ஷார்ட்ஸில் யூகே கவர்மெண்ட் 21st of October 2025லேருந்து ப்ரையாரிட்டி ஃபீ ஃபார் நியூ ஸ்பான்சர் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் ஸ்பான்சர் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரீஃபாக நான் இந்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூகேல இருக்கிற எம்ப்ளாயர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், மெயின்லி ஆல் அதர் ஸ்பான்சர்ஸ், அவங்களோட கம்பெனிக்கோ இல்லை அவங்களோட யூனிவர்சிட்டிஸ்க்கோ ஓவர்சீஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையோ இல்லை ஸ்டாஃபையோ எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாரையுமே வந்து இந்த இன்க்ரீஸ் ஆஃப் ஃபீ வந்து எஃபெக்ட் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது இல்லை ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, தன்னோட யூனிவர்சிட்டிலையோ இல்லை கம்பெனிலையோ ஒரு ஸ்டாஃபை வந்து அவுட் சைட் தி யூகேலேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் லைசன்ஸ் தேவைப்படும். அதை வந்து அவங்க யூகே ஹோம் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸை வாங்கணும். அப்படி அப்ளை பண்ணி நியூவாக வாங்கக்கூடிய லைசன்ஸ்க்கு வந்து சோஃபார் £500 கட்டிட்டு இருந்தாங்க அப்ளிகேஷன் ஃபீயாக. இப்போ அந்த £500 £750 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் த 21st of October. அட் த சேம் டைம் அதே ஒரு கம்பெனி இருக்காங்க அண்ட் அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஸ்பான்சர் லைசன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லைசன்ஸில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து எக்ஸ்பீடிட்டட் அப்ளிகேஷன் ரெக்வஸ்ட்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு சோஃபா £200 கட்டிட்டு இருந்தாங்க அண்ட் அது இப்போ 21st of Octoberலேருந்து £350 மாறிடுச்சு. ஸோ பேசிக்காக இது ரெண்டு சர்வீஸுமே ப்ரையாரிட்டியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூவாக லைசன்ஸ் எடுக்கணும்னா செவரல் வீக்ஸ் எடுக்கும், பிட்வீன் 8 to 12 வீக்ஸ்ன்னு சொல்லலாம். 10 ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து எனக்கு லைசன்ஸ் டிசிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறாங்க இல்லையா கம்பெனிஸு, அது வந்து ப்ரையாரிட்டி ஃபீ போட்டு அப்ளை பண்ணுவாங்க. அது 500லேருந்து 750 மாறி இருக்கு. அட் த சேம் டைம் ஆல்ரெடி ஸ்பான்சர் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க அது லைசன்ஸில் அப்டேட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அதுவும் செவரல் வீக்ஸ் எடுக்கும். எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, எனக்கு வித்தின் 10 ஒர்க்கிங் டேஸ்லேயே எனக்கு அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கம்பெனி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் 200லேருந்து £350 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் ஒரு ஸ்பான்சர்ஷிப்போட ப்ராசஸை வந்து இன்னுமே காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக தான் இது வந்துட்டுருக்கு. எஸ், இது வந்து மேற்கொண்டு நீங்கள் யூகே இமிக்ரேஷன் ஆர் பிஸ்னஸ் இது ரிலேட்டடான அப்டேட்ஸை பார்க்கணும் அப்படின்னா வரலக்ஷ்மி லா வ்லாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.